வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேக்குற ஒரு விஷயம் என்னன்னா, "அக்கா, என் கணவர் ஆட்டோ ஓட்டுறாரு. ஒரு நாள் சவாரி இருக்கும், ஒரு நாள் இருக்காது. அக்கா, நாங்க ஒரு குட்டி மளிகை கடை வச்சிருக்கோம். மாசம் இவ்ளோ தான் லாபம் வரும்னு சொல்லவே முடியாது. இப்படி தினக்கூலியா நிலையற்ற வருமானமா இருக்கிற நாங்க எப்படி அக்கா சேமிக்கிறது? எங்களுக்கெல்லாம் சேமிப்பு சாத்தியமா?" உங்க எல்லாருடைய கேள்விக்குமான விடைதான் இந்த வீடியோ. இன்னைக்கு நாம கதிர் மாலான்ற ஒரு நடுத்தர தம்பதியோட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன கதைய பார்க்க போறோம். இன்னைக்கு சம்பாதிச்சு இன்னிக்கே செலவு செய்யற குடும்பங்கள் எப்படி அசால்ட்டா ஒரு பெரிய தொகைய சேமிக்கலான்னு 2 மேஜிக் வழிகளை இவங்க மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ஏன்னா கடைசி 5 நிமிஷம் உங்க வாழ்க்கைய மாத்தப் போற நிமிஷம். இப்போ நான் சொல்லப் போற இந்த கதிர் மாலாவோட கதை வெறும் அவங்க 2 பேரோட கதை மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், இல்ல ஒரு சின்னதா பெட்டி கடையோ, மளிகை கடையோ, பூக்கடையோ வச்சிருக்கவங்களா இருக்கலாம். இல்ல வேற எந்த ஒரு வேலைக்கு போய் தினமும் கூலி வாங்குறவங்களா, இல்ல மாசம் ஆனா இவ்வளவுதான் சம்பளம் வரும்னு ஒரு நிலையற்ற வருமானம், அதாவது இர்ரெகுலர் சேலரி வாங்குறவங்களா கூட இருக்கலாம். நீங்க எந்த வேலையில இருந்தாலும் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவும் நான் சொல்லப் போற இந்த 2 மேஜிக் சேவிங் பிளானும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கதிர் ஒரு ஆட்டோ டிரைவர். அவரோட மனைவி மாலா வீட்ல ஒரு தையல் மிஷின் வச்சு அந்த தெருவுல இருக்கிறவங்களுக்கு துணி தச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே தினமும் வர்ற வருமானம் என்னவோ நிலையற்றதுதான். அன்னிக்கு ராத்திரி மணி 9. கதிர் ஆட்டோவை வீட்டின் முன்னாடி நிறுத்திட்டு உள்ள வராரு. முகத்துல பயங்கர சோர்வு. கையில் இருந்த காசை எண்ணி பார்க்கறாரு. வெறும் 400 ரூபாய் தான் தேறியிருக்கு. மாலா, எனக்கு இன்னைக்கு 2 பிளவுஸ் தச்சதுல ஒரு 200 ரூபாய் கிடைச்சிருக்கு. விடுங்கங்க, பாத்துக்கலான்னு தைரியம் சொல்றாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ளேயும் நாளைக்கு ஒரு அவசரம்னா யார்கிட்ட போய் கையேந்துறதுன்ற பயம் இருக்கதான் செய்யுது. இதே கவலையும் பயமும் இன்னிக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க, சிறுகடை வச்சிருக்கவங்கன்னு தினக்கூலி வாங்குற உங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா? இந்த பயத்த போக்கதான் அந்த 2 மேஜிக் வழிகள் வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், கதைய தொடர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில உண்டியல்ல காசு சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்படி சேர்த்த காசு எப்போதாவது உங்க கஷ்ட காலத்துல உங்கள காப்பாத்திருக்கா? அத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இப்போ இந்த மாலா செய்ய போற விஷயம் சாதாரண உண்டியல் சேமிப்பு கிடையாது. ஒரு குடும்பத்தையே கடன்ல இருந்து காப்பாத்த போற ஒரு மேஜிக். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கவலையான சூழ்நிலையில தான் மாலா ஒரு சூப்பர் முடிவெடுத்தாங்க. அதுதான் நம்மளோட முதல் மேஜிக் வழி. வருமான சதவீதம் அல்ல, தினசரி சிறுதுளி உண்டியல் முறை. பொதுவா மாச சம்பளம் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? சம்பளம் வந்த உடனே 2000, 3000ன்னு பேங்க்ல எடுத்து வச்சிருவாங்க. இல்லனா சீட்டு கட்டுவாங்க. ஆனா நம்மள மாதிரி தினக்கூலி வாங்குறவங்களுக்கும், ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும், சிறுகடை வச்சிருக்கிறவங்களுக்கும் அது செட்டே ஆகாது. ஏன்னா நமக்கு ஒரு நாள் 1000 ரூபாய் கிடைக்கும். அடுத்த 3 நாளைக்கு சவாரியே இல்லாம வெறும் 200 ரூபாய் கூட கிடைக்கலாம். அதனால மாலா என்ன பண்ணாங்க தெரியுமா? சமையலறையில இருந்த ஒரு டப்பாவை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு மேல ஒரு வெள்ளை பேப்பரை ஒட்டி சேவிங்ஸ் அப்படின்னு அழகா எழுதி வச்சாங்க. ராத்திரி கதிர் வீட்டுக்கு வந்த உடனே அவர்கிட்ட அந்த டப்பாவை காட்டி சொன்னாங்க, "இங்க, இன்னையில இருந்து உங்களுக்கு 50 ரூபாய் சவாரி கிடைச்சா 20 ரூபாய் இந்த டப்பால போடணும். 1000 ரூபாய் கிடைச்சா 50 ரூபாய் போடணும். ஒருவேளை இன்னைக்கு மழை பெஞ்சு சவாரியே இல்லாம வெறும் 200 ரூபாய் தான் கிடைச்சதுன்னா கவலையே படாதீங்க. வெறும் 5 ரூபாய் மட்டும் போடுங்க. ஆனா ஒரு நாள் கூட, ஒரே ஒரு நாள் கூட இந்த டப்பா காசே இல்லாம காலியா இருக்கவே கூடாது. இது நம்ம வீட்டு லக்ஷ்மி." கதிருக்கு முதல்ல இத பார்த்த உடனே, என்னடா இது, சின்ன பிள்ளைங்க பண்ற வேலை மாதிரி இருக்கு. இந்த 5 ரூபாயும் 10 ரூபாயும் வச்சு நாம என்னத்த சாதிக்க போறோம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா மனைவி மாலா ஆசைப்பட்டு சொன்னதுக்காக சரி செய்யலாமேன்னு ஆரம்பிச்சாரு. அப்புறம் என்ன, சவாரி நல்லா இருக்கிற நாள்ல கொஞ்சம் தாராளமா 50 ரூபாய் போடுவாரு. சவாரி சுத்தமா இல்லாத நாள்ல பர்ஸ்ல தேடி பார்த்து இருக்கிற ஒரு 2 ரூபாய் 5 ரூபாய் நாணயத்த போடுவாரு. அதே போல மாலாவும் சும்மா இல்ல. அவங்க அந்த தெருவுல இருக்கிறவங்களுக்கு பிளவுஸ், சுடிதார் தெச்சு வர்ற காசுல இருந்து தினமும் 10 ரூபாயோ 20 ரூபாயோ அந்த டப்பால போட்டுட்டே வந்தாங்க. இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய மேஜிக் நடந்துச்சு. அவங்க தங்கள இன்னைக்கு இவ்வளவுதான் சேர்க்கணும்னு கட்டாயப்படுத்திக்கவே இல்ல. அதனால அவங்களுக்கு சேமிக்கிறது ஒரு பாரமாவே தெரியல. வருமானத்துக்கு ஏத்த மாதிரி, ஆனா தினமும் சேர்க்கணும்ன்ற ஒரு சூப்பர் பழக்கத்தை அவங்கக்குள்ள உருவாக்குனாங்க. சரியா 6 மாசம் ஓடிடுச்சு. ஒரு நாள் வீட்டு வாடகை கட்ட வேண்டிய நாள் வந்துச்சு. கையில காசு பத்தல.
அப்போ மாலா சிரிச்சுக்கிட்டே அந்த டப்பாவை எடுத்துட்டு வந்து கதிர் முன்னாடி வச்சு அதிலிருந்து காசை எண்ணி பார்த்த கதிரோட கண்ணுல தண்ணியே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த 5 ரூபாயும் 10 ரூபாயும் சேர்ந்து அங்க கிட்டத்தட்ட 7500 ரூபாய் பணம் இருந்துச்சு. கதிரால தன் கண்ணையே நம்ப முடியல. அன்னைக்கு அவங்க வீட்டு வாடகைக்கு யார்கிட்டயும் போய் கையேந்தாம எந்த வட்டி கடைக்காரனுக்கும் பயப்படாம அந்த உண்டியல் காசு அவங்கள காப்பாத்துச்சு. பாத்தீங்களா, இதுதான் தினசரி சிறுதுளியோட பவர். பணத்தின் அளவை விட தினமும் சேர்க்கும் அந்த பழக்கம்தான் உங்களை கடனிலிருந்து காப்பாற்றும் என்பதுதான் மாலா கற்றுக் கொடுத்த மேஜிக் விதி. ஃப்ரெண்ட்ஸ், உண்டியல் வச்சு அவசர செலவு சமாளிச்சாச்சு. ஆனா பிள்ளைங்களோட படிப்பு செலவு, கல்யாண செலவு, இல்ல சொந்தமா ஒரு இடம் வாங்கணும்னா இந்த உண்டியல் காசு மட்டும் பத்தாது. ஒரு பெரிய தொகை வேணும் இல்லையா? உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக ஏதாவது ஒரு சேமிப்பு கணக்கு, சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல நமக்கே வர்ற வருமானம் பத்தல, இதுல எங்க போய் பேங்க்லயும் போஸ்ட் ஆபீஸ்லயும் கட்டுறதுன்னு பயந்து போயிருக்கீங்களா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம மாலா அடுத்ததா கையில் எடுத்த அந்த 2வது மேஜிக் வழி உங்களோட இந்த பயத்தை அப்படியே போக்க போகுது. அதுதான் வாராந்திர தொடர் சேமிப்பு என்கிற போஸ்ட் ஆபீஸ் ஆர்டி முறை. பொதுவா நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம், போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டி கணக்கு ஆரம்பிச்சா மாசம் மாசம் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ மொத்தமா கொண்டு போய் கட்டணும். மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு அது ஈஸி. ஆனா நம்மள மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் சின்னதா கடை வச்சிருக்கவங்களுக்கும் மாச கடைசியில மொத்தமா 1000 ரூபாய் காசு கையில நிக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா மாச கடைசியில தான் பால்காரன் காசு, கரண்ட் பில்லுன்னு எல்லா செலவும் ஒன்னா வந்து நிக்கும். இத நம்ம மாலா ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சாங்க. போஸ்ட் ஆபீஸ்க்கு போய், ஐயா நான் மாசத்துக்கு 1000 ரூபாய் கட்டுற மாதிரி ஒரு ஆர்டி கணக்கு ஆரம்பிச்சுக்கிறேன்னு சொல்லி பாஸ்புக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்க மாச கடைசியில 1000 ரூபாய் மொத்தமா கட்டவே இல்ல. அங்கதான் மாலாவோட புத்திசாலித்தனம் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த மாசத்தை 4 வாரமா பிரிச்சாங்க. மாசம் 1000 ரூபாய்னா வாரத்துக்கு எவ்வளோ ஆச்சு? வெறும் 250 ரூபாய். வாரம் வாரம் சனிக்கிழமையானா அந்த வாரத்தோட உண்டியல் காசு மற்றும் அவங்க வருமானத்திலிருந்து கரெக்டா ஒரு 250 ரூபாயை மட்டும் எடுத்து தனியா ஒரு கவர்க்குள்ள வச்சிருவாங்க. 4 வாரம் முடியும் போது அந்த கவர்க்குள்ள ஆட்டோமேட்டிக்கா 1000 ரூபாய் சேர்ந்துடும். அதை அப்படியே எடுத்துட்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல கட்டிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாசம் 1000 ரூபாய் மொத்தமா கட்டணும்னா அது ஒரு பெரிய சுமையா பயமா தெரியும். ஆனா வாரத்துக்கு வெறும் 250 ரூபாய் தான் பிரிச்சு வச்சாங்க. இது எவ்ளோ பெரிய மேஜிக் தெரியுமா? இப்போ கதிரோட ஆட்டோக்கு திங்கட்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ ஒரு நல்ல லாங்கர் சவாரி கிடைச்சு அன்னைக்கு ஒரு 500 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். மாலா அன்னைக்கே அந்த வாரத்துக்கான 250 ரூபாயை எடுத்து தனியா வச்சிருவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வர்ற 4 நாளைக்கு சவாரி கம்மியா இருந்தா கூட இவங்களுக்கு கவலையே இருக்காது. ஏன்னா அந்த வாரத்துக்கான போஸ்ட் ஆபீஸ் காசை அவங்க வாரத்தோட ஆரம்பத்திலேயே எடுத்து வச்சாச்சு. இதனால அவங்களுக்கு மாச கடைசியில ஐயோ டேட் வந்துடுச்சே, போஸ்ட் ஆபீஸ்ல காசு கட்டணுமே, யார்கிட்ட கைமாத்து வாங்குறது அப்படின்ற எந்த ஒரு பதற்றமும் மன உளைச்சலும் இல்லாம போயிடுச்சு. ரொம்ப நிம்மதியா, ரொம்ப அசால்ட்டா மாசம் 1000 ரூபாயா அவங்க தபால் நிலையத்துல கட்ட ஆரம்பிச்சாங்க. நிலையற்ற வருமானம் இருக்கிறவங்க சேமிக்க வேண்டிய மிக முக்கியமான ரகசியம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். காலம் உருண்டோடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே 5 வருஷம் கடந்து போச்சு. இந்த 5 வருஷத்துல மழையோ வெயிலோ வருமானம் இருந்த நாளோ இல்லாத நாளோ கதிரோ மாலாவும் அவங்களோட அந்த 2 மேஜிக் வழிகளை ஒரு நாள் கூட, ஒரே ஒரு நாள் கூட கைவிடவே இல்ல. அதுதான் இங்க முக்கியம். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அக்கா, வாரம் 250 ரூபாய், அதாவது மாசம் 1000 ரூபாய்னு போஸ்ட் ஆபீஸ் ஆர்டில கட்டினா எவ்ளோ காசு கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க தானே? வாங்க ஒரு சின்ன கணக்கு, ஆர்டி கால்குலேஷன் பாப்போம். மாசம் 1000 ரூபாய் வீதம் 5 வருஷத்துக்கு, அதாவது 60 மாசத்துக்கு அவங்க சொந்த பணத்திலிருந்து கட்டிய மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 60,000 ரூபாய். போஸ்ட் ஆபீஸ்ல 5 வருஷ ஆர்டிக்கு தற்போதைய வட்டி விகிதம் சுமார் 6.7%. இந்த வட்டி கணக்கின்படி அவங்க கட்டிய 60,000 ரூபாய்க்கு வட்டி மட்டுமே தோராயமாக 11,400 ரூபாய்க்கு மேல் கிடைச்சிருக்கும். அப்போ அந்த 5 வருஷத்தோட முடிவுல அவங்க கைக்கு வட்டியும் முதலுமா மொத்தமா கிடைச்ச தொகை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 71,400 ரூபாய்க்கும் மேல். அரசாங்கத்தோட 100% உத்தரவாதமான வட்டியோட அந்த 70,000க்கும் அதிகமான பணம் மொத்தமா கைக்கு வந்தப்போ அவங்க குடும்பத்தோட முகத்துல இருந்த ஆனந்தத்தை வார்த்தையால சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ்.
அதேபோல நம்ம மாலா சும்மா இருக்கல. வாரம் வாரம் தையல் கூலியிலையும் கதிரோட சவாரியிலையும் மிச்சம் பிடிச்சு அந்த சமையலறை உண்டியல்ல சேர்த்து வச்சாங்க பாத்தீங்களா? அந்த காசையும் இந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்த காசையும் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பரான மோட்டார் வச்ச பிராண்டட் தையல் மிஷின் வாங்கினாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவங்க தெருவுல மாலா தையலகம்னு ஒரு குட்டி கடையே வச்சு சொந்தமா 4 பெண்களுக்கு தையல் கலைய சொல்லித்தர்ற அளவுக்கு ஒரு முதலாளியா உயர்ந்து நிக்கிறாங்க. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையோட மிக முக்கியமான கருத்து. நம்மள பல பேரு நினைச்சிட்டு இருக்கோம், சேமிப்புங்கிறது மாசம் லட்சமா சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டுமானதுன்னு. அது முற்றிலும் தவறு ஃப்ரெண்ட்ஸ். சேமிப்புங்கிறது நாம பெரிய பணக்காரனாகிறதுக்கான வழி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது நாம யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்காம நாம ஏழையாகாம இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். கதிரும் மாலாவும் இன்னைக்கு ஜெயிச்சு நிக்கிறதுக்கு காரணம் அவங்க கிட்ட ஆரம்பத்துல லட்சக்கணக்குல பணம் இருந்ததில்ல. வருமானம் எவ்ளோ வந்தா என்ன, தினமும் கொஞ்சம் உண்டியல்ல போடுவோம், வாரம் வாரம் கொஞ்சம் போஸ்ட் ஆபீஸ்ல எடுத்து வைப்போம் அப்படின்ற அவங்களோட அந்த தொடர் ஒழுக்கம் மட்டும்தான். அந்த ஒழுக்கம் உங்ககிட்ட இருந்தா நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. என் அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ், ஆட்டோ ஓட்டுநரின் மனைவியா, குடும்பத் தலைவியா இருந்துகிட்டே வீட்டு செலவ சமாளிக்க போராடுற என் சகோதரிகளே, ஒரு குட்டி கடை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வியாபாரம் ஆகுமா ஆகாதான்னு கவலையோட உட்கார்ந்திருக்கிற என் அருமை சொந்தங்களே, இன்னைக்கு ராத்திரியில உங்க கணவர் சவாரி முடிஞ்சோ இல்ல கடைய பூட்டியோ வீட்டுக்கு வரும்போது அவங்க கையில எவ்வளவு கம்மியான காசு இருந்தாலும் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அவங்களையும் கவலைப்பட விடாதீங்க. நம்மளாலையும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னிக்கே உங்க சமையலறையில இருக்கிற ஒரு சின்ன காலி டப்பாவை எடுங்க. நம்ம வீட்டு லக்ஷ்மின்னு அதுல எழுதுங்க. இன்னைக்கு ராத்திரியிலிருந்தே அந்த முதல் மேஜிக் வழியான உண்டியல் சேமிப்ப உடனே ஆரம்பிங்க. ஐயோ, என்கிட்ட வெறும் 5 ரூபாயும் 10 ரூபாயும் தானே இருக்கு, இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு எப்பவும் நினைக்காதீங்க. கடல்ல விழுகிற ஒவ்வொரு மழைத்துளியும் ரொம்ப சின்னதுதான். ஆனா அந்த சின்ன சின்ன துளிகள் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் பிரம்மாண்டமான கடலே உருவாகுது. உங்களுடைய இந்த சிறு சேமிப்பும் ஒரு நாள் உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். இந்த வீடியோவை முழுசா பார்த்த நீங்க இந்த 2 மேஜிக் வழிகள்ல எந்த வழியை இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உங்க வீட்ல ஆரம்பிக்க போறீங்கன்னு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்டுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். இந்த வீடியோ உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமாவும் பயனுள்ளதாவும் இருந்தா உங்கள மாதிரியே தினக்கூலியா நிலையற்ற வருமானத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்கன்னு ஒரு 4 பேருக்காவது கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அவங்க குடும்பமும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழட்டும், கடன் இல்லாம நிம்மதியா இருக்கட்டும். அடுத்த வாரம் இன்னும் ஒரு பயனுள்ள அருமையான வீடியோவோட உங்களை வந்து பார்க்கறேன். என்றும் உங்கள் அன்புடன். நன்றி, வணக்கம்.